சாய்ந்தாடும் தட்டான். குழந்தைகளே, தட்டான் பறப்பதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறது போலவே இருக்கும். மழை பெய்வதற்கு முன்பும் மழை பெய்ததற்கு பிறகும் நிறைய தட்டான் பறப்பதை பார்த்துருப்பீங்க. சரி, நாம் இன்னைக்கு ஒரு சாய்ந்தாடும் தட்டானை செய்யலாமா? இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சார்ட்ல வரையப்பட்ட தட்டானுடைய உடல் மற்றும் இறக்கை பகுதி, கம், வண்ண பென்சில், கத்தரிக்கோல் மற்றும் 2 பேப்பர் கிளிப். சார்ட்ல வரையப்பட்ட தட்டானுடைய உடல் பகுதியையும் இறக்கை பகுதிகளையும் கவனமா வெட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இதுதான் தட்டானின் உடல் பகுதி. இதுக்கப்புறம் வண்ண பென்சில்களை எடுத்து இறக்கைகளுக்கு அழகாக நீங்களே விரும்பிய நிறத்தில் வண்ணம் தீட்டணும். பிறகு சிறிதளவு பசையை கொண்டு தட்டானுடைய உடலில் தலையும் கண்களும் முன்னால் இருக்கும் வகையில் சரியாக இறக்கையை ஒட்ட வேண்டும். 2 பேப்பர் கிளிப்புகளை 2 இறக்கைகளில் பக்கத்திற்கு ஒன்றாக மாட்டிவிடணும். தலைப்பகுதியை முன்புறம் சற்று குவிவாக கீழ் நோக்கி மடித்து விடணும். அப்புறம் வால் பகுதியை நன்றாக மேல் நோக்கி சுருட்டி விடணும். இறக்கைகளை கொஞ்சம் கீழ் நோக்கி வளைத்து விடணும். இதன் மூலம் தட்டான் உடல் எடை சமநிலையில் அமையும். இப்போ தட்டானின் மூக்கு நுனி பகுதியை உங்கள் விரல் நுனியில் வச்சா அது அருமையான சமநிலையில் ஆட ஆரம்பிக்கும். தண்ணீர் பாட்டில் மூடி மேலே ஒரு பழைய பேனாவை சொருகி ஒரு ஸ்டாண்டு போல செய்து அதன் நுனியில் தட்டானை பொருத்தி சிறிது சுழற்றி விட்டா அது அழகாக நடனமாடிக்கொண்டே சுற்ற ஆரம்பிக்கும். அதனை அசைத்தாலும் சாய்ந்து ஆடுமே தவிர சமநிலை தவறாது. ஒன்றுக்கு மேற்பட்ட தட்டான்களை சுற்றவிட்டா இன்னும் பார்ப்பதற்கு அழகாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் மொத்த எடையும் செயல்படும் புள்ளி அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். சமநிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது சம மதிப்பு உள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாக அல்லது எதிர் இணையாக செயல்படும் போது அந்த பொருளின் மீது செயல்படும் வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும்.